Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 2017 ரிலீஸ் ஆன தி ரிச்சுவல் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பற்றி கதையை பற்றி பார்த்துடலாம். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாம் மேரேஜ் ஆனவங்க தான், 35 வயசு மேலே எல்லாருக்குமே இருக்கும். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம வெளியே போய் ரொம்ப வருஷம் ஆகுது, நம்ம 5 பேர் மட்டுமே எங்கே ஹைக்கிங் போகலாம், ட்ரிப்பு போகலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 5 பேருமே டிஃப்ரெண்டாக ஊர் பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ பார் முடிச்சுட்டு வெளியே வராங்க. நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு லிக்கர் ஷாப்புக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வாட்கா வாங்குறாங்க. வாட்கா வாங்கிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஷாப் கீப்பர் வந்து அடிப்படை கீழே விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு என்னென்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது சடனாக ஒரு ரூம்ல இருந்து ஒரு 3 பேர் வெளியே வராங்க. அதில் 2 பேர் வந்து திருடாங்க. ஒரு வந்து ஷாப் மேனேஜர். அந்த திருடன் கையில் வந்து கன்னும் கத்தியும் இருக்குது. இதை பார்த்து அந்த 2 பேரில் ஒருத்தர் மட்டும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த பொருள் அடிக்க வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. இப்போ அந்த 2 திருடங்க வந்துட்டு தனியாக நிற்கிற அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு உடைய பொருள் எடுத்துக்கூடு, வாட்சை கழட்டி கொடு, ஃபோனை கொடு, காசோடு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்படி மிரட்டிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்டை வந்து திரும்பி பார்க்குறாரு. அவருமே இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்கும்போது அவன் திரும்ப மிரட்டுறான். உன்னுடைய ஃபோனை கூட உன் பர்ஸை கூட மிரட்டிட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்டுமே எதுவுமே பண்ண முடியாமல் அவன் ஃபோனையும் பர்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கொடுத்து முடிச்ச போய் திரும்பி பார்க்குறான். எதுக்காக திரும்பி பார்க்குறாருன்னா, நீ ஒளிஞ்சிட்டு இருக்க விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாது, தயவு செஞ்சு எதை தான் ஒன்று பண்ணு, ஃபோன் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணு, போலீஸ் கால் பண்ணி, இல்லை நீயா இறங்கி வந்து சண்டை போட்டு என்னை காப்பாற்றுன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் கையில் வந்து அந்த வெட்டிங் ரிங்கு வந்து இருக்கும். அதை கழட்டி கொடுக்க சொல்லி மிரட்டுவாங்க. இவர் கழட்டி கொடுக்க முடியாது, என்னுடைய வெட்டிங் கழட்டி தர மாட்டேன்னு சொல்லி இவர் பிடிவாதம் பண்ணுறாரு. ஒளிஞ்சிக்கிட்டு இங்கே என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த 2 திருடங்களை ஒரு திருடன் வந்து கத்தி எடுத்துட்டு வந்து வாயில வெட்டிடுவான். ஸோ அந்த அதிர்ச்சி வந்து கீழே விழுந்துருவாரு. கீழே விழுந்துமே அந்த ஒளிஞ்சிட்டு ஃப்ரெண்டை பார்த்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து கோலத்தனமா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருப்பான். அந்த கத்தியத்தை வந்து அவன் மண்டையில வெட்டி அந்த சாவடிச்சு அந்த ஃப்ரெண்ட் செத்து போயிடுவாரு. இப்போ 6 மாசம் கழிச்சு அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஏதாவது ட்ரிப்பு போன ஹைக்கிங் போன பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த இறந்து போன ஃப்ரெண்டு எங்கே போகணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த இடத்துக்கு இந்த 4 பேரும் போவாங்க. 2-3 மலைகள் வழியை ஏறி இறங்கி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உக்காந்துட்டு அந்த ஃப்ரெண்டுடைய ஃபோட்டோ வச்சு அங்கே வந்து இறுதி சடங்கு மாதிரி ஒன்று பண்ணி இப்போ அவர் மனசை வந்து நிம்மதியாக இருக்கும் சொல்லிட்டு அந்த 4 பேருமே ஹாப்பியாக இருக்காங்க. இறந்து போன ஃப்ரெண்ட் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம வந்து சவுத் ஸ்வீடன் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு போகணும் இல்லையா, வந்த வழி திரும்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பாறைக்கு நடுவில் கால் மாட்டி ஒருத்தர் வந்து கீழே விழுந்துருவார். அவருக்கு வந்து கால் சுளிக்கும், இல்லை ஃப்ராக்சர் ஒன்று ஆகிடும், பிளட் வந்து கிளாத் ஆகிடும். இப்போ அந்த 4 பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த அடிப்படை காலை வச்சு நம்மளால் ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது, அதனால் ஷார்ட்கட்டை எதாவது இருக்கா பார்க்கலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து இவங்க மலை பக்கத்திலே வெட்ட வெளியாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. இப்போது அதில் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காட்டு உள்ளே நான் போகணும் வச்சுக்கேன், ஒரே ரோடு தான், அப்படி போனோன்னா அந்த லாட்ஜ் வந்துடும், அங்கே போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஓகே, இது நல்ல ஐடியா தான் இருக்குது சொல்லிட்டு மலையில கீழே இறங்கி அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும் போது நிறைய அமானுஷம் பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து வேட்டையாடங்க இருப்பாங்க, கரடி இருக்கும், புலி இருக்கும், நம்மளை கொலை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க பயந்த மாதிரியே ஒரு பெரிய கரடி வந்துட்டு இறந்து போய் கிடக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு பெரிய அந்த பைன் மரத்துக்கு நடுவில் அதை மாட்டி அதை வயிற்றை கிழிச்சு குடல் தொங்கி ரொம்ப கொடூரமான முறை இறந்து போய் கிடக்கும். இதை பார்த்து 4 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. இங்கே எதுவும் ஒன்று இருக்குது, நம்மளை வந்து வேட்டையாட போகுது, நம்ம இங்கே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்காங்க. இருட்டி போயிடுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. அங்கே வந்து வீடு ஒன்று இருக்குது, மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட வீடு ஒன்று அங்கே இருக்குது. இப்போ அந்த வீட்டுல யாரும் இருக்காங்களே போய் பார்க்க போகிறாங்க. வீட்டில் யாருமே கிடையாது. ஓகே, மழையும் பெய்யுது, நம்ம உள்ளே போய் தூங்கலாம் சொல்லி தூங்குறாங்க. விடிஞ்சு பார்த்தா எல்லாருமே கெட்ட கனவுகள் வருது. திரும்பவும் அந்த காடுகள் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நைட் ஆகிடுது. திரும்பவும் அங்கே டென்ட் போய் தங்கி தூங்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சு பார்க்கும்போது எல்லாருமே கெட்ட கனவு வந்துட்டு இருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது, அந்த காட்டுகள் இது அமானுஷமான விஷயம் இருந்துட்டு இருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருது, என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான். அப்படி அமானுஷமாக என்ன வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு, அந்த விஷயத்துக்கிட்ட இருந்து இவங்க உயிரோடு தப்பிச்சாங்களே இல்லையா அப்படின்னு தான் படத்தை மீதி கதையே. இது வந்து 1 hour படம் தாங்க. இந்த 1 hourல அந்த ஃபர்ஸ்ட் 40 நிமிட்ஸ் வந்து இப்போ நான் சொன்ன விஷயம் நடந்துட்டு இருக்கும். லாஸ்ட் 40 நிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பெரிய க்ரீச்சர் ஒன்று வரும், ஒரு சாத்தான் இல்லை ஒரு மிருகம், ஒரு யானை மாதிரியான உருவம் கொண்டது, ஒரு மான் மாதிரியான தோற்றம் கொண்ட ஒரு மிருகம். அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது கிட்ட தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க. படம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஸ்லோனஸ்லேயே அந்த ஆரர், அந்த அமானுஷம் மாதிரி விஷயம் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்ன மிருகம் நான் சொல்ல வரல, அது கடவுளா
மிருகமா சாத்தானான்ற மாதிரி தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் கிடையாது, ஆவரேஜாக இருந்தது. 18+ எதுவுமே கிடையாது. மியூசிக் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அண்ட் கேமரா ஒர்க்கு விஎஃப்எக்ஸும் நல்லா தான் இருந்தது. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு க்ரீச்சர் கிட்ட 4 பேர் மாட்டிப்பாங்க, அதுக்கிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா, அது என்ன அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ரிச்சுவல் படமே. படத்துக்கு ஏன் ரிச்சுவல் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்றத படத்தை இறுதியில் வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீச்சர் படத்தை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.